வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பட்ஜெட் நகலை எரித்து தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் வெளியான நிலையில் புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். ஒன்றிய பாஜக கூட்டணி அரசை கண்டித்து ஏஐடியூசி சார்பில் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். பட்ஜெட் நகலை எரித்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜக மோடி அரசின் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடத்தப்போவதாக புதுச்சேரி அனைத்து தொழிலாளர் சங்கத்தினர் அறிவித்திருந்தனர். அதன்படி புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே ஒன்று திரண்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து மத்திய பட்ஜெட் நகலை தீ வைத்து எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். கொழுந்து விட்டு எரிந்த பட்ஜெட் நகலை போலீசார் தண்ணீர் ஊற்றி அணைக்க முயன்ற போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் இது போராட்டம் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் இது போராட்டம். நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் வெளியான நிலையில் புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் மேளதாளத்துடன் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். நடிகர் அஜித்குமாரின் திரைப்படம் வெளியாகிறது என்றாலே அவரது ரசிகர்கள் திரையரங்குகளை திருவிழா கோலமாக மாற்றிவிடுவார்கள். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அவரது நடிப்பில் விடாமுயற்சி என்ற திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது. அந்த வகையில் புதுச்சேரியில் முதல் முறையாக அனைத்து திரையரங்குகளிலும் விடாமுயற்சி திரைப்படம் வெளியானது. சிறப்பு காட்சிகள் இல்லாத நிலையில் அனைத்து திரையரங்குகளிலும் காலை 10 மணிக்கு காட்சிகள் தொடங்கியது. காலையில் குவிந்த ரசிகர்கள் மேளதாளத்துடன் நடனமாடி பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ந்தனர். அஜித்குமார் பேனருக்கு மாலை அணிவித்தும் பால் பீர் அபிஷேகம் செய்தும் கொண்டாடினர். மேலும் கடவுளே அஜித்தே என்றும் பத்மபூஷன் அஜித்தே என்றும் கோஷங்கள் எழுப்பியும் கொண்டாடினர். பிரெஞ்சு சிட்டி அஜித் ரசிகர் மன்றம் சார்பில் திரையரங்குகளுக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த அஜித்குமார் பேனர் முன்பு ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். அஜித்குமாரின் ரசிகரின் கொண்டாட்டத்தால் திரையரங்குகள் எல்லாம் திருவிழா போல காட்சியளித்தன. ஒன்றிய பாஜக கூட்டணி அரசை கண்டித்து ஏஐடியூசி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலுக்கும் மீனுக்கும் எல்லை இல்லை. எல்லை போட்டு பிரித்து புதுச்சேரி தமிழக மீனவர் மீது அராஜக துப்பாக்கி சூடு நடத்தி படுகொலை செய்திட முயற்சித்த இலங்கை அரசை வேடிக்கை பார்க்கும் ஒன்றிய பாஜக கூட்டணி அரசை கண்டித்து ஏசிடியு சார்பில் CS சகாயராஜ் தலைமையில் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் மீன்பிடி வலை படகுகளுடன் பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரம்பரிய மீன்பிடி தொழிலாளர்களை பாதுகாத்திட ஒன்றிய பாஜக அரசு இலங்கை இந்திய மீனவர்களின் கூட்டு பேச்சுவார்த்தைக்கு ஆவணம் செய்ய வேண்டும். இலங்கை சிறையில் உள்ள அனைத்து இந்திய மீனவர்களையும் இலங்கை அரசு நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும். இலங்கை இராணுவத்தால் நாசமாக்கப்பட்ட பறிமுதல் செய்யப்பட்ட புதுச்சேரி தமிழ்நாடு மீனவர்களின் படகுகளுக்கு ஒன்றிய அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். இலங்கை இராணுவத்தால் துப்பாக்கி சூட்டில் படுகாயம் அடைந்த காரைக்கால் மீனவர்களுக்கு ஒன்றிய அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். முழு மருத்துவ செலவையும் ஒன்றிய அரசை ஏற்க வேண்டும். மீனவர்களின் குறிப்பாக மீனவ பெண்களின் அனைத்து கடன்களையும் ஒன்றிய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும். ஒன்றிய அரசு மீன் வளங்களை பாதுகாப்பதுடன் கடல் மாசுபடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏஐசிடியு தேசிய தலைவர் பாலசுப்ரமணியன்,
ஏஐசிசிடியு மாநில செயலாளர் புருஷோத்தமன், அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் மாநில செயலாளர் விஜயா, சிபிஎம் நகர கமிட்டி செயலாளர் அருள், பெரியார் விடுதலை கழக செயலாளர் ஆசை தம்பி, புரட்சிகர இளைஞர் இயக்கம் அமைப்பாளர் ராஜராஜன் மற்றும் கந்தசாமி வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியன் உமன் நெட்வொர்க் அமைப்பின் 9வது மாநாடு நடைபெற்றது. கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இந்தியன் உமன் நெட்வொர்க் அமைப்பின் 9வது ஹாலிஸ்டிக் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் 2025 மாநாட்டில் WFL ஃபினான்சியல் சர்வீசஸ் நிறுவனர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் மணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் தொழில் முனைவோர், நிறுவன தலைவர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆரோக்கியமான வேலைத்தள சூழல், மருத்துவ காப்பீட்டின் முக்கியத்துவம் மற்றும் பணியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பெற்றனர். WFL ஃபினான்சியல் சர்வீசஸ் நிறுவனர் மணி நிதி நலன், பணியாளர்களுக்கான மன அழுத்தமில்லா வாழ்க்கை என்ற தலைப்பில் உரையாற்றி பணியாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான நிதி மற்றும் மருத்துவ நலத்திட்டங்களின் தேவையை வலியுறுத்தினார். மாநாட்டில் வணிக தலைவர்கள், மருத்துவ நிபுணர்கள் மற்றும் தொழில்துறையினர் கலந்து கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை ஊக்குவிக்கும் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கம்பன் நகர் பகுதியில் ஆதரவற்ற இல்லத்தில் குழந்தைகளுக்கு காங்கிரஸ் நிர்வாகி அருண் தலைமையில் காலை உணவு வழங்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பிறந்தநாளை முன்னிட்டு தொழிலதிபரும் ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளருமான சதீஷ்குமார் ஏற்பாட்டில் மூலக்குளம் மற்றும் பிச்சவீரன்பேட் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் மைதானத்தில் சதீஷ்குமார் ஐஸ்வர்யா ஆயில் மில் உரிமையாளர் ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் வரதராஜா டிரேடர்ஸ் உரிமையாளர் வரதராஜ பெருமாள், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அரவிந்த் தேவா மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஊர் பொதுமக்கள், மூலக்குளம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் இருக்கும் ஏராளமான நல சங்கங்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கும் தொழிலதிபரும் ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளருமான சதீஷ்குமாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயமாருதி கல்வி நிறுவனத்தின் ஆண்டு விழா நடைபெற்றது. முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயமாருதி கல்வி நிறுவனத்தின் 23ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. ஆண்டு விழாவை முன்னிட்டு LKG, UKG படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்று விழாவில் மாணவர்களுக்கான திறமை கண்டறிதல் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீ ஜெயமாருதி கல்வி நிறுவனத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். குறிப்பாக மின்சாரம் பற்றியும், தண்டனை குற்றங்கள் பற்றியும், சுற்றுச்சூழல், சுகாதாரம் போன்றவைகளை பற்றியும் மாணவ மாணவிகள் தங்களது கலைத்திறனால் வெளிப்படுத்தினர். விழாவில் ஜெயமாருதி கல்வி குழுமத்தின் தாளர் ஆதி நாராயணன் தலைமையில் புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் யூனியன் தலைவர் மதிமகராஜா, சமூக நகைச்சுவை பேச்சாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான சண்முக சுந்தரம், வழக்கறிஞர்கள் ஐயனார், அன்பரசு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். வம்பாக்கீரபாளையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கட்சியின் தலைவர் விஜய் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி தேசிய தலைவர்களின் சிலைகளை திறந்து வைத்து கட்சி நிர்வாகிகளுக்கு அறுசுவை உணவுடன் விருந்தும் அளித்தார். அதேபோன்று பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளையும் செய்து வருகிறார். அந்த வகையில் தமிழகம், புதுச்சேரி முழுவதும் மாவட்டம் தோறும் தமிழக வெற்றி கழக கொடி பல்வேறு இடங்களில் ஏற்றப்பட்டு வருகின்றது. அது மட்டுமின்றி தமிழகம், புதுச்சேரியில் பல்வேறு ஊர்களிலும் கிராமங்களிலும் தமிழக வெற்றி கழக கொடியை நிர்வாகிகள் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர்.
அந்த வகையில் புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் தமிழக வெற்றிக் கழக கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் மதன், துணைத் தலைவர் மகேந்திரன், செயலாளர் பிரபாகரன், துணைச் செயலாளர் கேசவன், பொருளாளர் கோபிநாத், துணை பொருளாளர்கள் சரத்குமார், ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுத்துக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் ஜெயகீர்த்தி, வெங்கடேஷ், எழிலரசன் ஆகியோரின் படத்திறப்பு விழாவும், அதனைத் தொடர்ந்து விழிகள் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மக்களுக்கு அர்ப்பணிப்பு விழாவும், 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. மேலும் இந்த இலவச ஆம்புலன்ஸ் சேவையை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் இயேசுராஜா தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவணன், திமுக மாநில துணை அமைப்பாளர் AK குமார், வட்டார காங்கிரஸ் தலைவர் பரமசிவம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் பூபாலன், கொம்யூன் CPM செயலாளர் அன்புமணி, CPIM கிளை செயலாளர் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றி விழாவினை சிறப்பித்தனர். முன்னதாக வீரமுத்து வரவேற்புரையும் இன்பநாதன், தாஸ், பொன்னையன், பலராமன், கார்த்தி, ஐயனார், குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியின் முன்னதாக ஆசிரியர் வஜ்ரவேல், ரமேஷ், சரவணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி படங்களை திறந்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சுத்துக்கேணி கிராம அறங்காவலர் மற்றும் திருப்பணிக்குழுவினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ஜெகதா வேல்முருகன் நன்றியுரையாற்றினார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னி ஆகியோர் என மொத்தம் 100 பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் துணை இயக்குனர் பாலமுருகன், தொகுதி ஆய்வாளர்கள் மகேஸ்வரி, ஆஷா தேவி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஆறுமுகம், பாலகுமார், தமிழரசன், சேகர், மணிகண்டன், முரளி, சிவகுரு, உலகு, பொன்னுச்சாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பயனாளிகளுக்கும் அமைச்சர் ஏற்பாட்டில் மதிய உணவும் வழங்கப்பட்டது. வில்லியனூர் வசந்தம் நகரில் பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் சங்கீதா ட்ரேடர்ஸ் அருகில் தொடங்கும் கருப்பட்டி வாய்க்காலின் இடையில் வசந்தம் நகருக்கு செல்வதற்கு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் 37,69,447 ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும், அதனைத் தொடர்ந்து அருமார்த்தபுரம் மேம்பாலத்தின் இருபுறமும் 19,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் இரும்பு கிரில் வேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ராஜி, சபரிநாதன், வேதாச்சலம், ஜனா, மிலிட்ரி முருகன், பாபு, திலகர், அனிஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,930 ரூபாய், 1 பவுன் 63,440 ரூபாய், வெள்ளி 10 கிராம் 1,040 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பட்ஜெட் நகலை எரித்து தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் வெளியான நிலையில் புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். ஒன்றிய பாஜக கூட்டணி அரசை கண்டித்து AITUC சார்பில் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.